ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல் கிஸ்பாட் தமிழ். ரியல்மியில் இருக்கிற 12+ பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுதுங்க. ஸோ எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர மார்ச் 6 பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. ரியல்மியில் இருக்கிற 12 5Gயோட சேர்ந்து தான் இந்த ரியல்மி 12+ 5G வந்து லான்ச் ஆக போகுதுங்க. இந்த ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் மார்ச் 6 பார்த்தீங்கன்னா இது லான்ச் ஆக போகுதுங்க. ஸோ இந்த ரியல்மியில் இருக்கிற 12+ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 7050 ப்ராசரோட வரப்போகுது. 67 வாட்ஸ் ஆஃப் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு தர போகிறாங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி தான் இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் என்னவா இருக்க போது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னவா இருக்கும் தான் இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மலேசியா மார்க்கெட்லையும் இந்தோனேஷியா மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா மார்ச் 6 வந்து லான்ச் ஆக போகுதுங்க இந்த ரியல்மியில் இருக்கிற 12+ 5G. ஸோ அதே டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலும் வந்து இந்த ரியல்மி 12+ 5G வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இதில் முக்கியமாக சொல்ல போகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி சிப்செட் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD OLED ஸ்க்ரீன் இதில் உங்களுக்கு வரப்போகுதுங்க. வித் ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப்போட 2 கலர் வேரியண்ட்டில் இந்த ஃபோன் வரப்போகுதுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி மார்ச் 6 பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மியில் இருக்கிற 12 மற்றும் 12+ வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. ஸோ இதெல்லாமே சைடில் வச்சுட்டு இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்துருவோம். 2 வேரியண்ட்டில் இந்த ஃபோன் லான்ச் ஆகுதுங்க. ஒன்று 8GB, ஒன்று 12GB. 8GB RAM வித் 256GB ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 22,200 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுவே 12GB RAM வித் 512GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 26,200 ப்ரைஸ் ரேஞ்ச் ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ 2 ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தான் எதிர்பார்க்கப்படுது. ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஃபுல் HD OLED டிஸ்பிளே உங்களுக்கு தர போகிறாங்க அப்படின்னு சொல்லி. 6.67 இன்ச் ஃபுல் HD OLED டிஸ்பிளே தான் உங்களுக்கு வரப்போகுது. 120 Hz ஆஃப் ரிஃப்ரெஷ் ரேட் இந்த ஃபோன் உங்களுக்கு தந்துடுறாங்க வித் 2000 பீக் பிரைட்னஸ் லெவலோட. ஸோ இந்த ஃபோன் நீங்கள் டேரெக்டாக வெயிலெலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளாரிட்டியில் எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லி. அடுத்த முக்கியமான விஷயம் இதோட ப்ராசர் தாங்க. ஸோ மீடியாடெக்கில் இருக்கிற 7050 ப்ராசர் உங்களுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ரேம் பொறுத்த வரைக்கும் LPDDR4X ரேம் உங்களுக்கு இதில் தந்துட போகிறாங்க. அடுத்ததாக இதோட கேமரா தாங்க. ஸோ ட்ரிபிள் ரியர் செட்டப் கேமரா அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் உங்களுக்கு சோனியோட லிட்டா 600 பிரைமரி சென்சார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட. செகண்டரி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகாபிக்சல் செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் லென்ஸாக தாங்க இருக்க போகுது. தேர்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ரோ ஷூட்டர் கொடுத்துருக்காங்க 2 மெகாபிக்சலுக்கு. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து AI சென்சார் கொடுத்துருக்காங்க 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராக்கு. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி தாங்க. 5000 mAh ஆஃப் பேட்டரி உங்களுக்கு இந்த ஃபோனில் தர போகிறாங்க வித் 67 வாட்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஸோ 67 வாட்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 hour 10 minutesலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த ரியல்மியில் இருக்கிற 12+ 5G பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, Santosh signing off. Thank you for watching this, guys.